எல்லோருக்கும் வணக்கம். ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க, F&Oல செபி வந்து லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. செபியுடைய கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு ப்ரப்போசல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல் வந்து என்னென்னா லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு லாட் சைஸ் வந்து 5 lakhs-ஆ இருந்தது. இப்போ கொண்டு வந்திருக்க இந்த ப்ரப்போசல் வந்து ஒரு லாட் சைஸ் மினிமம் 20 lakhs-லேருந்து 30 lakhs வரைக்கும் இந்த லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இதனால வந்து என்னன்னா இப்போ வந்து சடனாக வந்து ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இனிமேல் வந்து அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. இப்போ 5 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் ஈஸியாக சேஞ்ச் ஆகும். அப்போ என்னன்னா மார்ஜின் கம்மியாக இருக்கும்போது பிக் பிளேயர்ஸ் வந்து அதிகமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதிகமாக மூவ் பண்ணுவாங்க. ஸோ மார்ஜினை அதிகப்படுத்தும் போது பிக் பிளேயர்ஸ் சடனாக ஒரு ஆப்ஷன் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இப்போ நிறையா வந்து 2017-18 அப்புறம் ஆப்ஷன் செல்லர் ஆப்ஷன் ஹெட்ஜ் பண்ணுறவங்க இதில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா ஈஸியாக ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். பட் இதுக்கப்புறம் ஆப்ஷன் செல்லர்ஸ் ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து வீக்லி ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பெரி, புதன்கிழமை பேங்க் நிஃப்டி எக்ஸ்பெரி, வியாழக்கிழமை நிஃப்டி எக்ஸ்பெரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பெரி இருக்குது. ஸோ இதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண போகிறாங்க. ஒரு எக்ஸ்சேஞ்ச் இப்போ என்எஸ்சி அப்படின்னா என்எஸ்சியில் மண்டே டு ஃப்ரைடே ஏதாவது ஒரு எக்ஸ்பெரி வந்து இருக்க தான் செய்யுது. இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு எக்ஸ்பெரி தான். என்எஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் வந்து நிஃப்டி ஒரே ஒரு எக்ஸ்பெரி தான். அடுத்த வாரம் பேங்க் நிஃப்டி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு எக்ஸ்பெரி தான். இந்த மாதிரி எக்ஸ்பெரியை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண போகிறாங்க. தேர்டு வந்து ஆப்ஷன் மார்ஜினை வந்து எக்ஸ்பெரி டேக்கு நியர்பைல வரும்போது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ இந்த எக்ஸ்பெரி டேயில் சடனாக ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகுதுல்ல, 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய், இப்போ 10 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் 200 ரூபாய் சடனாக ரைஸ் ஆகும். இந்த மாதிரி ரைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஃபுல் மார்ஜின் கட்டும் போது கண்டிப்பாக அது ஸ்பெகுலேஷன் பண்ண முடியாது. ரைட் நோ நீங்கள் எம்சிஎக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரி மந்த்லி எக்ஸ்பெரிக்கு நியர்பைல ஒரு 2 to 3 days பிஃபோராகவே ஹையர் மார்ஜின் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த இதை வந்து இங்கே கொண்டு வர போகிறாங்க. இது தேர்ட். ஃபோர்த் வந்து அப்ஃப்ரண்ட் மார்ஜின் கலெக்ஷன். இப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்கு இல்லையா, ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆப்ஷன் செல்லருக்கு வந்து அது போகும். நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா அது ஆப்ஷன் செல்லருக்கு வந்து போயிடும், லைக் இன்சூரன்ஸ் கட்டுற மாதிரி. இதுக்கப்புறம் வந்து என்னன்னா நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலை, நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே லைக் வந்து மார்ஜின் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, உங்ககிட்ட 30,000 ரூபாய் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் பெண்டிங் ஆர்டரில் போடுறீங்க, திருப்பி நீங்கள் ஆர்டர் போட முடியாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பெண்டிங் ஆர்டர் போட்டிருக்கீங்க, அதுக்கான மார்ஜின் எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடுது. அதே போல் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பிஃபோராகவே நீங்கள் உங்களுடைய மார்ஜின் அமௌண்ட்டு செல்லர்ஸ்க்கு வந்து போயிடும். ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அப்ஃப்ரண்ட் மார்ஜின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஃபோர்த்து. அண்ட் ஃபிஃப்த்து வந்து ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து ரேஷனலைஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஆப்ஷன் ப்ரைஸு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, இது வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஒரு ரேஷனலாக 24,100னா 24,200 இந்த மாதிரி ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு மேனரில், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாமல் கன்ஃபியூஸ் ஆகாமல் 24,000னா 24,200 24,300 இந்த மாதிரி இருந்து இருக்கும். ஸோ இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, இதை வந்து ப்ரப்போசல் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் மினிமம் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய கான்ட்ராக்ட்ஸோடைய லாட் சைஸை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. மினிமம் லாட் சைஸுங்கிறது 20 lakhs-லேருந்து 30 lakhs இல்லாமல் ஃபர்தராக நிறைய கான்ட்ராக்ட் உடைய டெரிவேட்டிவ் உடைய லாட் சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே F&Oவில் இருக்கக்கூடிய ஸ்பெகுலேஷனை தடுக்கிறதுக்காக தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் செபி வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து போயிட்டு இருக்குது. F&O ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் வால்யூம் வந்து குறையும். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோ சம்திங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.